ஹலோ காய்ஸ், யார் இந்த ஷாருஜன் சண்முகநாதன்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமூக வலைத்தளங்கள்ல இப்ப அதிகமா பகிரப்படுற ஒரு கிரிக்கெட் வீரர். அதுவும் முக்கியமா யாழ்ப்பாணம் பக்கங்கள்ல, தமிழ் ஏரியா பக்கங்கள்ல கூடுதலா பகிரப்படுற ஒரு கிரிக்கெட் வீரர் ஷாருஜன் சண்முகநாதன். இவர் எப்படி தமிழ் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு முன்னால் அறிமுகமானார்டா, 2011ஆம் ஆண்டு கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்துல ஒரு மேட்ச் நடக்க, அதுல குமார் சங்கக்காரா நல்லா விளையாடி கொண்டிருக்க, வெளியால ஒருத்தர் குமார் சங்கக்காரா மாதிரியே விளையாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு வயசு 5. 5 வயசுலயே சங்கக்காரா மாதிரி ஸ்டைலா விளையாடுறாரு என்று எல்லாராலையும் வாழ்த்தப்பட்ட ஒரு வீரர். இருந்தாலும் பல விமர்சனங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒரு தமிழன். இவருக்கு ஸ்ரீலங்கா டீம்ல வாய்ப்பு கிடைக்குமோ எதிர்காலத்துல? சும்மா இதுல வந்து 2 வீடியோ பிடிப்பாங்க. அதுக்கு பிறகு இவரை டீம்ல எடுக்க மாட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவன் இல்லாம போடுவான், அழிஞ்சு போடுவான் என்றெல்லாம் கதைகள், கணக்க விமர்சனங்கள் எல்லாம போய் இருந்தது. இருந்தாலும் அந்த வீரன் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து தன் கிரிக்கெட்டையும் வளர்த்து கொண்டு இன்றைக்கு ஸ்ரீலங்கா அண்டர் 19 டீம்ல ஒரு முக்கியமான வீரராக இருக்கிறார். அதிலே முக்கியமா அண்டர் 19 ஏசியன் கப் மஞ்சள் நடக்குது. அதுல எத்தனையோ பிளேயர்ஸ் விளையாடி எத்தனையோ பிளேயர்ஸ் இருந்தாலும் ஷாருகர் சண்முகம் மட்டும் தனியே தெரிஞ்சு இப்ப இலங்கை டீம் வந்து ஒரு செமிஃபைனலுக்கு போய் நிக்குதுண்டா, அதுக்கு முக்கிய காரணமா ஷாருகர் சண்முகநாதன் இருக்கிறார். இந்த ஷாருகர் சண்முகநாதன் இனி வருங்காலங்கள்ல இலங்கை தேசிய அணியில உள்வாங்கப்படுவாரோ இல்லையோன்றது தெரியல. இருந்தாலும் அவருக்கு அதுக்கான தகுதிகள் எல்லாம் இருக்கு. அதை அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். இது இப்படி இருக்க, அவர் ஒரு தமிழன், அதனால அவரை உள்ள எடுக்க மாட்டாங்க. சும்மா 2, 3 நாள் மீடியால வச்சு காட்டி போட்டு ஆளை வெளியில விட்டுருவாங்கன்ற மாதிரி எல்லாம் கதை போகுது வெளியில. எது எப்படியோ முந்தி இருந்த மாதிரி இலங்கை டீமோ, இலங்கை தேர்வுக்குழுவோ, இலங்கை இதுவோ இல்ல. எனக்கு தெரிஞ்சு இலங்கை அணியில இன்னும் சொற்ப காலங்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு வீரரா ஷாருஜன் சண்முகநாதன் கட்டாயம் இருப்பார். இந்த ஷாருஜன் சண்முகநாதன் இலங்கை டீமுக்குள்ள உள்வாங்கப்பட்டா அதே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கொண்டு கணக்க பிளேயர்ஸ், தமிழ் பிளேயர்ஸ் இலங்கை டீமுக்குள்ள போறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. இல்லையேண்டா இங்க ஸ்ரீலங்கால தமிழர் கஷ்டப்பட்டு விளையாடி பிரயோசனம் இல்லையண்டு யாருமே பெருசா கிரிக்கெட் என்ற ஃபீல்டுக்குள்ள போகாம வேற வேற தொழிலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட. இப்படி ஒருத்தர் 2 பேர் உள்வாங்கப்பட்டா அதை பார்த்து இன்னும் பலர் முயற்சி எடுத்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படியோ ஷாருஜன் சண்முகநாதன் தொடர்ந்து சிறப்பா விளையாடணும். இந்த ஏசியன் கப் செமிஃபைனல்ல அநேகமா இந்தியா டீம் தான் வேற வாய்ப்பு இருக்கு இலங்கை அணியை எதிர்த்து வாரதுக்கு. அந்த செமிஃபைனல்ல ஷாருஜன் சண்முகநாதன் சிறப்பா செயல்பட்டு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தாருண்டா, கட்டாயமாக அவருக்கு இலங்கை அணியில ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் என்றதை நம்பிக்கொண்டு அந்த போட்டியை நாங்கள் கண்டு களிப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க.